மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதவியேற்று வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பதவியேற்று வருகின்றனர். அந்த வகையில் இரண்டாம் நாளாக இன்றும் உறுப்பினர்கள் பதவியேற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் தமிழ் மொழியில் பதவியேற்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்ற காட்சிகளை பார்த்தோம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கேரளாவிலிருந்தும் அதேபோல ரேபரேலி தொகுதியிலிருந்தும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்த ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். இந்நிலையில் அவர் எம்பியாக முறைப்படி தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மக்களவையினுடைய உறுப்பினராக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் ரேபரேலி தொகுதியினுடைய எம்பியுமான ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மக்களவையினுடைய புதிய உறுப்பினர்களுடைய அந்த பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி ஏற்பாடு நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய எம்பிக்கள் பதவியேற்று வருகிறார்கள். அதில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய உறுதிமொழி செய்து பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். மிக முக்கியமாக இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியுடன் தற்பொழுது அவர் மக்களவையினுடைய எம்பியாக தற்போது ரேபரேலியிலிருந்து பதவி பிரமாணம் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக நேற்று 266 எம்பிக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் இன்று மீதமுள்ள அனைத்து எம்பிக்களுமே இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டு உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த எம்பிக்களும் இன்று மாலையுடன் அனைவருமே உறுதிமொழி ஏற்று அதிகாரப்பூர்வ அலுவல் என்பது நாளை முதல் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மக்களவை சபாநாயகர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan.